அவர் இத பாருங்க நான் சொன்னது சார் அண்ணனுடைய வேட்புமனுல அண்ணன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பதிவு பண்ணிருக்காரு. இடையில குறுக்கிட வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்க. நான் எந்த மாவட்டத்துக்காரோ நான் எந்த சேர்ந்தவன் தான் சொல்றேன் நானு. சொல்லுங்க திரு தமிழ்மணி. நான் சொல்றது கேளுங்க சார். நான் முதல்ல சொல்லி முடிச்சறேன். இருங்க, அடுத்த மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வேட்பாளரா போடுறாங்க. அவரு கண்டபடி பேசிட்டாரு, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இவரை வேட்பாளரா போடுறாங்க. நான் வந்து பரமத்தியில கடந்த 30 ஆண்டுகளாக தொழில் பண்றேன். 10 வருஷம் ஒருத்தர் ஒரு இடத்துல வாழ்ந்தாட்டுனால அவன் வந்து அந்த ஊருக்காரன் ஆயிடுறான். நான் 6வது முதல் 11வது வரையில் பியூசி வரை நான் வேலூரில் படித்தவன். அதே மாதிரி என்னுடைய திருமணமே வந்து பரிமள முத்தம்மாள் கல்யாண மண்டபம்னு பரமத்தியில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 1994 வந்து இடம் பிடிச்சி 96 இருந்து என்னுடைய இந்த ஆலய நிறுவி இன்னைக்கு வரல நான் வந்து இந்த இது நடத்திட்டு வர்றேன். அது மட்டும் என்னுடைய அம்மா சொல்றீங்க வெள்ளாளபாளையங்கிற பரமத்திக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு. நான் எப்படி வேற மாவட்டத்துக்கு நான் எப்படி வேற மாவட்டத்துக்காரன்? நான் கோயம்புத்தூர்ல படிச்சது தவறா? கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தது தவறா? எதை வச்சு நீங்க சொல்றீங்களா வேற மாவட்டத்துக்காரன்? மாதேஸ்வரன் பதில் சொல்லட்டும். மாதேஸ்வரன் எதை வச்சு சொல்றீங்க? அண்ணா உங்க வேட்புமனுவிலே நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காரன் தானே இருக்குது. சரி, ஓகே. இல்ல அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. வீடு இருக்குது, ஒரு வேட்பாளர் அந்த அட்ரஸ்ல வந்து ஒரு ஓட்டு எனக்கு வந்து இங்க தான் இருக்கு. அந்த ஊர்ல ஏங்க ஒரு மனுஷனுக்கு 3 இடத்துல 4 இடத்துல வீடு இருக்கதா? உங்க பொதுச் செயலாளர் எந்த ஊர்ல இருக்கிறார் இப்போ? இப்ப அதே மாதிரி தான் சூரியமூர்த்தி அவர்கள் வேற மாவட்டத்துல இருந்தா இளைஞர் இருக்கிறாரு. அவர் இளைஞரணி மாநில இளைஞரணி பொறுப்பாளருங்க. கொங்கு மண்டலம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் பண்ணி எல்லா இடத்துக்கும் அறிமுகமானவர். மாதேஸ்வரன் அவர் உங்க பலவீனம்னு ஒரு வீடியோ வைரல் ஆனத பத்தி சொல்றாரு. அதுக்கு பதில் என்ன மாதேஸ்வரன்? படிச்சது ஓகே தமிழ்மணி. மாதேஸ்வரன் பதில் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல முதல்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொறுத்தவரையிலும் கிருஷ்ணகிரியில கொங்குநாடு கோயம்புத்தூர்ல வேலை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொங்குநாடு தேசிய கட்சி பொறுத்தவரைக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொறுத்தவரையிலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்கின்றவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்தை பார்த்து அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிற நோக்கத்தெல்லாம் இதுவரையிலும் இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அது மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கமே தவிர வேற எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோடு நாங்கள் கட்சி வளர்த்தல. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொழில் நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கல்வி நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அப்படி தான் எங்களெல்லாம் வளர்த்துருக்கார வழிய சமுதாயத்தை தாண்டி ஒரு வேற விஷயம் தப்பாலாம் பண்ணவே இல்லைங்க. அண்ணன் சொல்றது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் நான் குறிப்பிடுறதுக்கு மன்னிச்சுக்கணும். நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பரமத்திங்கிறது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தாலுகாவை அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஆனா பல பிற மாவட்டங்கள் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இருந்தது. ஆனா நான் ஏன் பரமத்தியில வந்து ஆரம்பிச்சேன்? ஏன் நான் பரமத்தியில் ஆரம்பிச்சேன்? எனக்கு பரமத்தி சொந்த பூமி. எங்க அம்மா மோடி ஆட்சி சிலிண்டர் விலை ஒண்ணுங்க பாஜகவுடைய பலவீனத்தை சொல்றாரு சார். திரு கேபி ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம் திரு கேபி ராமலிங்கம் முடிஞ்சு அவங்க பிரச்சனை முடிஞ்சு நீங்க தான். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேங்க. அண்ணன் பரமத்தி மட்டும் தான் சார்ந்தவர். நான் பிறந்தது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி. நான் பொண்ணு எடுத்தது வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட 3 சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட நான் மட்டும் மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். சப்பு கட்டுறது எனக்கு பூரா நாமக்கல் மாவட்டம் பூரா தான் சொந்த பந்தம் இருக்குது. 2400 ஃபேமிலி பங்காளி இருக்கிறானுங்க. சரி, ஓகே. திரு கேபி ராமலிங்கம் பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. அந்த ஏரியாவுல இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்க யார் வேணா எந்த தொகுதியிலும் போட்டியிடலாம். அதுக்கு எந்த தடை இல்ல. திரு கேபி ராமலிங்கம் மோடி ஆட்சியில கேஸ் விலை ஒண்ணு போதும் சார் பாஜகவின் பலவீனம்ன்றாரு. திரு கேபி ராமலிங்கம் திரு கேபி ராமலிங்கம் அதாவது பொருளாதார ரீதியாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 10வது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு 3வது இடத்திற்கு இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. உலக அளவில் பாரத தேசத்தினுடைய உயர்வு இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இவைகளை
உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இன்றைக்கு போற்றி பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டை உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரு உன்னதமான தலைவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது கேஸ் விலை ஏற்றம், இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே நாம் போகிற போது மாநில அரசாங்கம் போடுகிற வரி விதிப்பில இருந்து விலகி கொண்டாலே இன்னொரு 100-250 ரூபாய் விலை குறையும். அவர்கள் ஜிஎஸ்டி லைனுக்குள்ளே வந்தார்களே என்றால், பெட்ரோல் எல்லாம் ஜிஎஸ்டி லைனுக்குள்ளே வந்தார்கள் என்றால் அதிலே ஒரு 20-30 ரூபாய் குறையும். ஏன் இவர்களுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலே கூட இதை விட விலை குறைவு. எப்படி விலை குறைக்க முடிகிறது? ஏன் கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய விலையை தமிழகத்திலே ஏற்படுத்த முடியவில்லை? மத்திய அரசு கர்நாடகத்துக்கு அப்ப இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதா? பெட்ரோல் விலையோ சிலிண்டர் விலையோ பாஜக பலவீனம் இல்லையா?